அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். வாழ்க்கை திறவுகோளுடைய 112வது பகுதி கொண்டிருக்கிறோம். இது ஒரு அற்புதமான தருணம். ஏன்னா கேள்விங்கிற ஒரு அதிகாரத்தில் சொல்லுவார் ஐயா, எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறாரு? எப்போவுமே நல்லவைகளை நம்ம கேட்க ஆரம்பிக்கணும். இந்த உலகம் இன்றைக்கி இவ்வளோ பாழ்பட்டு போனதுக்கு காரணம் என்னென்னா, கேள்வி ஞானத்தையே நம்ம விட்டுட்டோம். நல்ல சொற்பொழிவு கேட்குறதுக்கு நம்ம பண்ணுறதில்லை. பட்டிமன்றங்கிற பேரில் நம்ம குறை சொல்லக்கூடாது, என்னென்னமோ பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லை, நாம் ஒரு கருத்து பேசும்போது அந்த பேசுகிற பாங்கு தான் ரொம்ப முக்கியம். நான் சொல்லுவேன் அடிக்கடி, பதிலுக்கு ஞானம்னு பேர் கிடையாது, கேள்விக்கு தான் ஞானம்னு பேர். அது சொல்லுவார், கேள்வியிலே இன்னிடத்தை சொல்லுவார், இழுக்கல் உடை ஊழி ஊற்றுக்கோளற்றி ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல்லுனார். நல்ல கவனிங்க, ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல்லு தான் உங்களை ஒரு வழுக்கலான ஒரு பாறையில், வழுக்கலான ஒரு பாதையில், வழுக்கலான ஒரு இடத்துல ஒரு ஊன்றுகோல் மாதிரி இருக்கும். எல்லாரும் பேசலாம், எல்லாரும் நம்ம பேசிடலாம், எல்லா சொற்களும் நம்ம கருத்துக்களும் வாங்கிக்கலாம். ஆனால் ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல்லுங்கிறார். ரொம்ப முக்கியமான வார்த்தை அது, அந்த ஒழுக்கமுடையார். இன்றைக்கி நாட்டில் தேடி தேடி பார்க்குறோம், கிடைக்கல. ஒரு முறை புரட்சித் தலைவர் ஐயா கிட்ட ஒரு 1975 நினைக்கிறேன், நாடோடி மன்னன்னு ஒரு பத்திரிக்கை, நான் சிறுவயதில் நான் படிச்சிருக்கிறேன். அது குறித்து வெளியே கூட பின்னோட நான் படிச்சிருக்கேன். அதில் ஒரு வார்த்தை கேட்குறாரு, இந்த அரசியல்வாதிகள் திருந்துவதற்கு ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கேட்குறாங்க ஒரு கேள்வி, அதுக்கு அவர் சொல்கிறார், புரட்சித் என்ன பதில் பாருங்கள், மற்றவர்களை திருத்துவதற்குத்தான் அரசியல்வாதிகள். நல்ல கவனிங்க. அப்போ அரசியல்வாதின்னா அவர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாரு? மற்றவங்களை திருத்துறதுக்கு, தப்பானவங்களை திருத்துறதுக்கு தான் வச்சுருக்கிறாரு. ஆனால் அரசியல்வாதிகளே தப்பு பண்ணாங்கன்னா அது எங்கே போய் சொல்ல முடியும்? அப்புறம் சொல்கிறாரு, அந்த அரசியல்வாதிகளே தவறானவர்களெல்லாம் இருக்கிறாங்க, அதனால தான் இந்த நாட்டில் இவ்வளோ குழப்பங்கள் நடக்குது. ரொம்ப அற்புதமான பதில் அது. அவர் என்ன சொல்கிறார்? அரசியல்வாதிகள் இருக்கிறதே நாட்டில் இருக்கிற தப்பான திருத்துறதுக்கு தான். அவங்களே தப்பு பண்ணால் என்ன பண்ண முடியும்? இதனுடைய கோளாறு இது அப்படின்றார் அவர். அவர்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, அதுலேயே மனிதன் பிறந்ததே தவறு தானா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், எம்ஜிஆர், இந்த அரசியல்வாதிகளை பார்க்குற போது, சில அரசியல்வாதிகள் எல்லாம் பண்ணுற தப்பு பார்க்கும்போது இந்த உலகமே படைக்கப்பட்ட தப்போ நான் நினைக்கிறேன் அப்படின்னார். அவ்வளோ வருத்தப்பட்டு சொல்லுவார். திரு எம்ஜிஆர் அவர்கள் நான் ஏன் அடிக்கடி சொல்கிறேன்னா, அவருடைய பதில்கள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு உண்மையானவரும். அது இன்னொரு கேள்வி கேட்பாங்க, அறிவுள்ளவன் யார் அப்படின்னுவார். அவர்கிட்ட கேட்பாங்க. நான் நல்ல ஞாபகம் இருக்குது, அது அந்த நாடோடி மன்னரோட பகுதியில் அப்போல்லாம் கேள்வி கேட்பாங்க நிறைய பேர், அறிவுள்ளவன் யார் அப்படின்னு. எம்ஜிஆர் சொல்லுவார், தன்னை அறிந்தவன் அறிவுள்ளவன் அப்படின்னுவார். என்ன அழகான பதில் பாருங்கள், தன்னை அறிந்தவன் அறிவுள்ளவன். அப்போ அறிவுனா என்ன? அதைத்தான் இதே பாருங்கள், புல்லறிவாண்மைன்னு 85வது அதிகாரத்தை சொல்லுவார் ஐயா. புல்லறிவாண்மைன்னுவார். அதாவது அந்த அறிவு பேதமை இருக்குது பாருங்கள், அதுக்கு அடுத்த பகுதி, பேதமைக்கு அடுத்த பகுதி, அந்த அடுத்த அதிகாரம் அந்த சொல்லுவார், அறிவின்மை இன்மையுள் இன்மை. நல்லா கவனிங்க, அறிவில்லாத விஷயங்கள், அறிவில்லாத இருக்காம பாருங்கள், அந்த அறிவில்லாத தன்மை இருக்கே அதுதான் உண்மை. இல்லாததுலேயே மோசமான இல்லாதது அதுதான். பிரிதின்மை இன்மையாக வையாது உலகுன்றார். என்ன அர்த்தம் தெரியுமா? மற்ற இல்லாதப்பட்டது வறுமை, உங்களுக்கு வேறு சோகம், வேறு எந்த விஷயமும் உங்களுக்கு இல்லாதுன்னு நினைக்க மாட்டாங்களாம். இந்த அறிவு இல்லாததான் மோசமான இல்லாதன்னு நினைப்பாங்க இந்த உலகம். என்ன அழகு பாருங்கள். அது சொல்கிறார் எம்ஜிஆர். உங்களுடைய நேரங்களில் நீங்கள் பொன்னான நேரமாக எதனை கருதுறீங்க அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறார், மனதிற்கு நல்லவைகளெல்லாம் நான் உள்வாங்கும் போது, நல்லவைகளெல்லாம் கேட்கிற போது, அதுதான் என்னோட மிகச்சிறந்த பொற்காலமாக நினைக்கிறேன் அப்படின்றார் அவர். என்ன நான் திருப்பி புரட்சித் தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்களை திருப்பி நான் பதில் சொல்கிறேன்னா, வாழ்க்கை தலைவர் கூட இப்போ நான் ஏன் மிக்ஸ் பண்ணி சொல்கிறேன்னா, எவ்வளோ பாருங்கள் அவர் எவ்வளோ உள்வாங்கி இருக்கிறாரு, அவர் எவ்வளோ உள்வாங்கி எந்த அளவுக்கு அந்த வீச்சு கொடுக்குறாரு பாருங்கள். ஏன்னா வாழ்க்கை திறவுகோளில் நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கேள்வி ஞானம். நல்லதை உள்வாங்குங்க. நாம் இப்போ இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற உலகத்தில் திரு எம்ஜிஆரோட ஒரு படத்துலேயே ஒரு பாட்டு இருக்குது, நம் நாடுன்னு ஒரு படம். ஒரு அற்புதமான ஒரு வரி அதில். அவர் ஒரு மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் பாட்டு நடத்துவாங்க. அதில் ஒரு சரணம் வரும், வாலிசார் எழுதியிருப்பார், பிரமாதமான சரணம். தியாகிகளான தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே, ஒரு சிலர் மட்டும் அனுபவிக்காமல் பலருக்கும் பயன் பெற செய்வோமே. நான் கவனிங்க, தியாகிகளான தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே, ஒரு சிலர் மட்டும் அனுபவிக்காமல் பலருக்கும் பயன் பெற செய்வோமே. உடனே ஜெயலலிதா பாடுவாங்க கூட, ஊருக்கு உழைச்சாலே ஏழை உரிமையை மதிச்சாலே. எம்ஜிஆர் சொல்லுவார், ஊருக்கு உழைச்சாலே ஏழை உரிமையை மதிச்சாலே
பெருமைகள் நாடி வரும் தானே பதவிகள் ஓடி வரும், வாங்கையா வாத்தியாரையான்னு பாட்டு. ஏழை உரிமையை மதித்தாலே என்ன பாருங்க, ஊருக்கு உழைச்சாலே ஏழை உரிமையை மதித்தாலே பெருமைகள் நாடி வரும் தானே பதவிகள் ஓடி வரும். என்ன அழகு பாருங்க. ஏன்னா நம்ம ஏழையோட உரிமையை விட்டுட்டோம், நாம் ஒரு நாட்டில் நல்ல அறத்தை விட்டுட்டோம். இதனால தான் இவ்வளோ கோளாறுகள் பாருங்கள். இந்த வாரத்தில் நம்ம வாழ்க்கை தலைவுகளில் நான் கற்பனையான விஷயங்களையும் நடந்து போன விஷயங்கள் சொல்கிறதுல பெருமை இல்லைங்க. இன்றைக்கி நாட்டில் நடக்கிற விஷயங்களையும் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தா தான் நம்ம அடுத்து என்ன பண்ண முடியும், அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தோணும் நமக்கு. அந்த வகையில் இப்போ 2 நாளுக்கு முன்னால் மேற்கு வங்காளத்தில் ஒரு 26,000 ஆசிரியர்கள் பணியாளர்கள் பணியாளர் தேர்வாணையம் மூலமாக அவங்க ஒரு குறுக்கு வழியில் வந்தவங்கன்னு சொல்லி அந்த கல்கட்டாவுடைய உயர் நீதிமன்றம் 2 ஜட்ஜுகள் என்ன பண்ணுறாங்க, அந்த 26,000 பேரையும் செல்லாததை ஆக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, தீர்ப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்க இதுவரைக்கும் வாங்கின சம்பளம், இதுவரைக்கும் பெற்ற நன்மைகள், அது மட்டும் இல்லை 12% வட்டியோட 4 வாரத்துக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். இந்த 26,000 பேரை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. என்ன ஒரு தீர்ப்பு பாருங்கள். இங்கே இருக்கிற ஒரு நீதிபதி கூட சொல்கிறாரு, நல்ல நியாயமான தீர்ப்பு. ஏன்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜி நம்ம அமைச்சராக இப்போ உள்ளே இருக்காரு, அவர் பாருங்கள், அவர் இந்த மாதிரி இதில் தான் உள்ளே போனார். நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு போக்குவரத்து துறையெல்லாம் வாங்கி சொல்லிட்டு தான் உள்ளே போனார். சௌஹான் மத்திய பிரதேசில் சிவராஜ் சௌஹான் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் தான் பிஜேபியில் முன்னாடி இருந்தார். அவர் திருப்பி வரவே முடியல, ஏன்னா அவர் ஆட்சியில் தான் நடந்தது. அதை போலவே தேவிலாவுடைய பையன் சவுதாலா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆசிரியருடைய பணியில் நிறைய கைவிட்டு வாங்கிக்கணும் அமைச்சார்னு சொல்லி முதலமைச்சராக இருந்தவர். ஏற்கனவே பல வருடம் அவர் சிறையில் தான் இருந்தார். உங்களுக்கு படிச்சிருப்பீங்க நீங்கள்லாம். அதாவது வெட்கமே இல்லை நமக்கு. என்ன பிரச்சனைனா அரசியலில் இப்போ இந்த மாதிரி ஒரு நிர்வாக கோளாறு வரும்போது என்ன செய்ய முடியும் யோசிச்சு பாருங்கள். 26,000 பேர் தூக்கியாச்சு. இப்போ அவங்க சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற சிஎம் என்ன சொல்கிறாங்க, இது இப்போ மத்தியத்தில் ஆள்ற கட்சியினுடைய இது அவங்களுடைய தீர்ப்புன்றாங்க. எவ்வளவோ, அதாவது ஏற்கனவே கல்வி அமைச்சர் உள்ளகிறார், ஜாமீன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே அந்த தேர்வாணைய பணிக்குழுவத்தோட செயலாளர் உள்ளகிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட 3 பேர் அங்கே உள்ளே இருக்காங்க. இது பெரிய இஷ்யூவாக நடந்துங்குது. 2022 சிபிஐ கேட்குறாங்க, நாங்கள் விசாரணை பண்ணுறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு தலைமைச் செயலாளர்கிட்ட கேட்குறாங்க. தலைமைச் செயலர் கொடுக்க மாட்டேன்றார். மேற்கு வங்காளத்தை தலைமை கொடுக்கல. அதை கூட நேற்று கண்டிக்கிறாங்க. நீங்கள் கொடுத்தாகணும் சீக்கிரத்தில் மே 2ஆம் தேதிக்குள்ளே நினைக்கிறேன், 2ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. முடியாது. ஏன்னா இதெல்லாம் அசிங்கம் கிடையாது, ஒரு கவர்மெண்ட் அசிங்கம் கிடையாது. அப்படியே பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்த ஒரு 2-3 தீர்ப்புகள் ரொம்ப அற்புதமான தீர்ப்புகள். நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு சிறப்பு டிஜிபி தெரியும் உங்களுக்கு, அவருக்கு 3 வருஷம் கன்விஷன் கொடுத்துட்டாங்க பாலியல் ஒரு அத்துமீறலுக்காக. யார், அதுவும் பெரிய தன்னுடைய கூட வேலை செய்கிற ஒரு பெண் அவங்களும் பெரிய அதிகாரி. ஒரு காரில் போகும்போது அவங்களுக்கு பாலியல் அத்துமீறல் கொடுத்து அது உண்மையாக்கி அதெல்லாம் நிரூபணம் பண்ணி அது காமிச்சாச்சு. ஆனால் அவர் மேலும் முறையிடுறாரு, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. கடைசியில் அவர் சிறைக்கு போயாகக்கூடிய நிலைமை வந்துடுச்சு. நமக்கு அசிங்கமே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் ஒரு முருகன், ஒரு 62 வயசு, 2015 ஒரு சாதாரண அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி. அந்த துவக்கப்பள்ளியில் ஒரு 6 மாணவிகள் 5ஆம் கிளாஸ் 6ஆம் படிக்கிற மாணவிகள் மனம் வருமா, ஒரு பாலியல் அத்துமீறல் பண்ணி அது அந்த மகளிர் காவல் நிலையம் அவங்க அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி இரட்டை ஆயுள் தண்டனை. எவ்வளோ இரட்டை ஆயுள் தண்டனை, 47 வருஷம் கிட்டத்தட்ட சொல்கிறாங்க. அந்த 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 தண்டனையை பார்த்தீங்கன்னா என்னங்க இது. இப்போ அந்த படிக்கும்போது சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குதுங்க. ஒரு 62 வயசு அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பாருங்கள். அந்த இப்போ நேரம் இப்போ 2015 இப்போ என்ன 8 வருஷம் வச்சுருக்கா இருக்குமா, அந்த பேரை கூட சொல்ல முடியல பாருங்கள். இன்றைக்கி அதே அந்த கோர்ட் சொல்லியிருக்குது, அந்த முதல் மாணவிக்கு 7 லட்சம், 2ஆவது மாணவிக்கு 6 லட்சம், மீது 4 மாணவிகளுக்கு 4 லட்சம் 4 லட்சம், கிட்டத்தட்ட 16 ஒரு 6 29 லட்சம் அவங்களுக்கு நஷ்டம் கொடுக்கணும்னு சொல்லி 69,000 இருக்கிற இந்த ஆளுக்கு ஃபைன் போட்டு இரட்டை ஆயுள் தண்டனை பாலியல் குற்றம். பாருங்கள், ஒரு தலைமை ஆசிரியர் நாடு. இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு நான் கொண்டு வரேன் அப்படின்னா, நம்ம எங்கே வழி தவறி போயிட்டோம். நம்ம மனதுக்கு நான் சொன்ன பார்த்தீங்களா, எம்ஜிஆர் சொன்னார் பார்த்தீங்களா, உங்கள் பொன்னான நேரம் என்னன்னு கேட்கும்போது எம்ஜிஆர் என்ன சொன்னார் தெரியுமா, அற்புதமாக சொன்னார். நான் என்னுடைய மனதுக்கு நல்லவைகளை உள்வாங்கும் போதெல்லாம் பொன்னான நேரம்னு சொன்னார். அதனால தான் நான் எம்ஜிஆர் திருப்பி சொல்கிறேன். இது அரிதான இது. நான் இதை முதல்ல நான் படிக்கிற போது அப்படியே அதிர்ந்து போயிட்டேன். என்னென்னா எப்படி வரும் இந்த மனசு இந்த ஆளுக்கு அப்படி சொன்னால். வாலிசா சொன்னார் பார்த்தீங்களா, இதுக்கு மேலே கழுத்துக்கு மேலே கொண்டு போன கிடையாதுன்னு அவரே சொன்ன பார்த்தீங்களா. யார் அறிவுள்ளவன் சொல்லும்போது தன்னை அறிந்தவன் சொன்னார் பாருங்கள், அது உண்மைங்க. ஏன்னா உங்களை நீங்கள் அறியாமல் தான் நம்ம தப்பு பண்ணிட்டுக்கிறோம். இதே பாருங்கள், இதே கோர்ட்டு இதே தண்டனை கொடுக்குது.
எவ்வளோ பேர்கள் வந்து வெளியே தப்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம், அதை பற்றி கூட நிறைய நான் பேசியிருக்கிறேன். ஆனால் சில விஷயங்களில் நாம் எவ்வளவு தான் என்ன பண்ணாலும் அந்த நீதிங்கிற ஒன்று போட்டு தள்ளிடுது. ஆனால் அதை மீறி போக முடியாது. இப்போ நம்ம ஊழலை பற்றி பேசுனா இங்கே வந்து ஊழலை பற்றி பேசுறதுக்கு எல்லாமே ஊழலாக இருக்கும்போது நம்ம எதை பற்றி பேச முடியும்? அதை விட பாருங்கள், இந்த எலெக்ஷன் வந்தது இங்கே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டி வந்து நம்முடைய பிரதமர் வந்து என்ன பண்ணிடுச்சு, அவர் வந்து காவலாளி திருடன்னு சொல்லிச்சு, மரண வியாபாரம்னு சொல்லிச்சு, என்னென்னமோ சொல்லி அதெல்லாம் அமைதியாக இருக்காருன்னு பார்த்தா இப்போ அவரே என்ன பண்ணுறாரு, அதுக்கெல்லாம் பதில் உள்ளிருந்துருக்கு முழங்குது. இப்போ அவர் வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார். அதெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு அரசியலில் ஒரு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, சாதி மத இனத்தை வச்சு நீங்கள் வந்து ஓட்டு கேட்கக்கூடாது, தனிநபருடைய விமர்சனம் கூடாது, இதெல்லாம் சொல்லுது. நாம் அந்த நாகரிகத்தையே விட்டுட்டோம். நான் தான் சொல்கிறேன், இப்போ நடக்கிற அந்த தேர்தல் பிரச்சாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறை இன்னும் எப்படி மோசம் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது. இங்கே ஒருத்தர் இருந்தார் நம்ம தமிழ்நாட்டில். அவர் நான் நல்ல அறிஞர், அவர் பேரை சொல்ல விரும்பல. நான் அற்புதமான அறிஞர், அற்புதமான தமிழ் வரும், கேட்க இனிமையாக இருக்கும். ஒரு கூட்டத்தில் அவர் சொல்கிறார், இந்த 2 பேரும் ஏன் விட்டு வச்சுருக்கிறாங்க, போட்டு தள்ளிடுங்களேன், ஒரு இஸ்லாம் கூட்டம் அது. அமித்ஷாவையும் மோடியும் சொல்கிறார். நல்ல வேலை அவர் மறைஞ்சிட்டார், பாவம். ரொம்ப வருத்தப்பட்டேன். அதாவது ஒரு வெறுப்பு காழ்ப்புணர்ச்சி எப்படி வரும்? மகாத்மா காந்திஜி 1920களில் முதல்ல சிறையிடப்படுறாரு. 6 வருஷம் கொடுக்குறாங்க, கன்விஷன் கொடுக்குறாங்க. அந்த நீதிபதி இவருடைய அந்த வாதத்தை பார்த்துட்டு சொல்லிவிட்டு நான் அதிகமான தண்டனை கொடுங்கன்னு கேட்குறாரு. எங்கள் அகமதாபாத் நீதிமன்றத்தில் 1921-22. அப்போ அந்த நீதிபதி அவர் சொல்கிறாரு, சல்யூட் பண்ணுறாரு இவர் பேசுகிறத பார்த்துட்டு, உங்களுக்கு 2 வழி தான் இருக்குது. யார் சொல்கிறார்? மகாத்மா காந்தி சொல்கிறார் அந்த நீதிபதி, ஆங்கில நீதிபதியை பார்த்து, உங்களுக்கு 2 வழி தான் இருக்குது. ஒன்று நீங்கள் ரிசைன் பண்ணிடணும், இல்லைன்னா எனக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று அந்த நீதிபதி இவர் சொல்லி உட்கார்றாரு. சல்யூட் பண்ணிட்டு தான் அந்த தண்டனை கொடுக்குறாரு. கொடுக்கும்போது சொல்கிறார், உங்களை ஒரு மகான் மாதிரி பார்க்குறாங்க உலகத்தில். நீங்கள் வந்து உங்களுடைய இவ்வளோ நேரம் நான் கேட்கும்போது நான் வந்து இது இப்படி ஒரு ஆட்படுறதுக்கு ஒரு கடினமானது தான் சொல்லிவிட்டு 6 வருடம் தண்டனை கொடுக்குறாரு, சிறை தண்டனை கொடுக்குறாரு அந்த நீதிபதி. கொடுத்து சொல்கிறாரு, இதை கொடுத்துட்டு யாராவது பின்னால் இந்த இந்திய சர்க்கார், பிரிட்டிஷ் இந்திய சர்க்கார் இதை ஏதாவது வந்து குறைச்சாங்கன்னா சந்தோஷப்படுற முதல் ஆள் நானாக தான் இருப்பேன் அப்படின்றார். அப்போ உடனே திரு மகாத்மா காந்திஜி சொல்கிறாரு, என்ன அற்புதம் பாருங்கள், அந்த நீதிபதியை தண்டனை கொடுத்த நீதிபதியை வணங்கி இதுவரைக்கும் கொடுத்த நீதிமன்றங்கள்லேயே ஒரு ஆங்கில நீதிபதி இவ்வளோ லேசாக தண்டனை யாருக்கும் கொடுத்தது இல்லைங்க அப்படின்னு அவர் மறுபடியும் வணங்குறார். அதான் மகாத்மா காந்தி. ஆங்கிலேயர் கூட எங்கள் ஆங்கிலேய சகோதரர்கள் சொன்னார். அவங்க எத்தனை பேர் படிச்சிருப்பாங்கன்னு தெரியல. நான்லாம் மகாத்மா காந்திஜியை படிக்கும்போது, சத்தியசோதனை படிக்கும்போது நான் அந்த அளவுக்கு நான் உருகலைங்க. நான் கண்ட காந்தின்னு லூயி கிப்சர் அவருடைய எழுதின அந்த புத்தகத்தை படிக்கிற போது அழுதுட்டு தான் நான் படித்தேன். அந்த ஒவ்வொரு பக்கமும் அதில் அவர் மகாத்மா காந்தி எப்படி ஒரு இளம் வயதிலேயே, சிறு வயதிலேயே அவர் எப்படிலாம் வந்தார், அதுக்கப்புறம் அவர் எப்படி வந்து மாறினாருன்றதுக்கு ஆங்கில கவிஞர் தோரோனுடைய அந்த புத்தகமும், ரஷ்கினுடைய புத்தகமும், லியோ டால்ஸ்டாயினுடைய அவருடைய தொடர்பும், கடித தொடர்பும், அவருடைய புத்தகங்கள் தான் அவரை மாற்றிச்சு. அவர் அவ்வளோ உள்வாங்கியிருக்கார். அவர் எப்படி மகாத்மா ஆனாரும்போது சவுத் ஆஃப்ரிக்காவிலே அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கண்கள் குளமாகுது, அப்படியே கண்கள் மறைக்குது அதை படிக்க. ஏன் நான் சொல்ல வரேன்னா, இந்த உலக பக்தி இருக்கு பாருங்கள், தேசபக்தியை விட உலக பக்தியாக வந்தவர் மகாத்மா காந்தி அவர்கள். அப்படி அதெல்லாம் உள்வாங்கும் போது யார் மேலும் துவேஷம் வர மாட்டேங்குது, வெறுப்பு வர மாட்டேங்குது. நான் இப்படி கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசுறதுக்கு எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. என்ன காரணம்னா, நாட்டின் மேலேயும் உயிர்கள் மேலேயும் இந்த உலகத்தின் மேலேயும் நமக்கு அன்பு வரும்போது யாரையுமே துவேஷமாக நினைக்கவே தோணாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற அரசியலும் இன்றைக்கி இருக்கிற சமூகமும் பாருங்களேன், ஒரு காலத்தில் சமூக கட்டுமானமே என்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. என்னென்னா அரசியல் மட்டுமே அரசியல்வாதிகள் இருக்காங்க தவிர சமூக காவலர்கள் குறைஞ்சி போயிட்டாங்க நம்மக்கிட்ட. நம்ம சமூக காவலர்கள்னால் அந்த சமூகத்துக்கு பார்த்து, இந்த காவலர்களை பார்த்து பயப்படணும். அதனால தான் பெரியாரை துணைக்கோடல்னு ஒரு அதிகாரம் வைக்கிறாரு, பெரியாரை பிழையாமை அப்படின்னு ஒரு அதிகாரம் வைக்கிறார். ரொம்ப அற்புதமான அதிகாரம், பெரியாரை பிழையாமை, 90வது அதிகாரம். எரியால் சுடப்படின்னு உய்வுண்டா உய்யார், பெரியார் பிழைத்தொழுகுவார்னு ஒரு அற்புதமான ஒரு குறள் ஒன்று வரும் இந்த பெரியாரை பிழையாமையில். எரியா சுட்டால் கூட வந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம், நீங்கள் நெருப்பாக சுட்டால் கூட தப்பிச்சிக்கலாம். ஆனால் பெரியாரை அவங்க சொல்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னான்னு சொல்லி எச்சரிக்கை கொடுக்குறாரு. அப்போ என்ன, இந்த பெரியார்கள் இல்லாமல் போயிட்டோம், சமூகத்தில் பெரியார்கள் இல்லை. அதனால தான் நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்முடைய நாட்டுக்கே முக்கியமானது மகாத்மாவுடைய சிந்தனைகள், நம்ம நாட்டுக்கே முக்கியமானது திருக்குறள் சிந்தனைகள், நமக்கு நாட்டுக்கே முக்கியமானது குரான், பைபிள், கீதை. இந்த சாராம்சங்களெல்லாம் நமக்கு வேணும். சிறு வயதிலே கற்றுக் கொடுக்கப்படணும். ஆனால் கற்றுக் கொடுக்கப்படலை. இப்போ சமீபத்தில் ஒரு அற்புதமான கேவிகே பெருமாள்னு ஒரு மத்திய அரசாங்க அதிகாரி, அவர் சமீபத்தில் தினமணியில் ஒரு அற்புதமான கட்டுரை வரைஞ்சிருந்தார். கருக திருவுளமோ அப்படின்னு ஒரு தலைப்பு. ஐயோ, அற்புதமான கட்டுரை.
அது வாசித்த உடனே நான் கூட பகிர்ந்துக்கணும்னு தோணுது. அவர் சொல்கிறாரு, சமீபத்தில் அவர் நாகர்கோவிலில் ராஜாராமன் ஒரு தமிழ் பேராசிரியர், அவர் நண்பர் பொறுத்திருந்து அவர் சந்திச்சிருக்கிறார். அவர் வயசானவர். ஆனால் அந்த தமிழ் பேராசிரியர் யாருன்னா கீரா இருந்தார் பாருங்கள், நம்ம இடைச்சவல் நம்முடைய கதை சொல்லி கீரா ஐயா, அவர் கூட அவருக்கு வந்து நெருக்கத்திற்கு உள்ளது அந்த தமிழ் ஆசிரியருக்கு. அவர் அந்த அனுபவத்தை சொல்கிறார் இவர்கிட்ட, இந்த யார் பெருமாள் கிட்ட சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் 1975 நான் வந்து அவருடைய கீராவுடைய ஊருக்கு போனேன், இடைச்சவலுக்கு போனேன். அங்கே பாருங்கள், அங்கே போன உடனே என்ன பண்ணார், வா போகலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணார், 2 பை எடுத்துக்கிட்டாரு. என்னை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்தே போனால் குருமலைன்னு ஒரு மலை இருந்தது, சின்ன மலை. அது பக்கத்தில் ஒரு குடிசை இருந்தது. அங்கே ஒருத்தர் பார்த்தா தாடி வச்சுக்கிட்டு பெருசாக வயசானவர் இருந்தார். இவர் நேராக போய் என்ன பண்ணார், 2 பை அங்கே வச்சுட்டு நெடுஞ்சான் கிடையாது 2 பேரும் காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கணும். அவர் பார்த்துட்டு அடி மேலே பார்த்த உடனே அப்போ தான் தெரிஞ்சது அந்த பையில் காய் கனிகள், அதுக்கப்புறம் பருப்பு அரிசி இது மாதிரிலாம் கொஞ்சம் இருந்தது. அப்படியே இருந்துட்டு என்னை அறிவுப்படுத்தி வச்சார். யார், ராஜாராம் சொல்கிறார் இவர்கிட்ட, என்னை அறிவுப்படுத்தி வச்சார் கீரா, இவர் வந்து தமிழ் பேராசிரியர் அப்படின்னு. உடனே அப்படியா, நீங்கள் பாரதிய மாணக்கர்கிட்டலாம் கொண்டு போங்கன்னு சொன்னார். சொல்லி எங்களை வழி அனுப்பிச்சி வச்சார். நான் வரும்போது இவர் யாருன்னு கேட்டேன் கீரா கிட்ட. அப்போ தான் கீரா கதையை சொன்னார். இவர் வந்து பெரிய செல்வந்தர். 1942 வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் இவர் வந்து அப்போல்லாம் எல்லோரும் மாணவர்களாக இருக்கும்போது அப்போ இன்டர்மீடியட் படிச்சிருந்தார் இவர். அப்போ இன்டர்மீடியட் படிக்கும்போது அப்போ அந்த வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தில் இவரும் கலந்துக்கிட்டார். அப்போ சிவகங்கை நினைக்கிறேன் அவர் சொன்னது இடம். அங்கே அந்த சிவகங்கையை அது ஏதோ ஒரு ஊர் சொன்னார், அங்கே மறந்துட்டேன் நான். அந்த எழுதியிருந்தார். அந்த ஊரில் வந்து அரசாங்க கருவூலத்தை வந்து கொளுத்திடுறாங்க. அப்போ இவர் போராட்டத்தில் கலந்துக்கிட்டதால இவர் மேலே சந்தேகப்பட்டு என்ன பண்ணுறாங்க, இவரை பிடிச்சிடுறாங்க. யார், இப்போ இந்த சாமியை மாதிரி இருந்தார் பாருங்க, அவர் பேரே இல்லை சொல்லையாம், சாமின்னு சொல்லுவாங்களா ஐயான்னு சொல்லுவாராம். கீரா சொல்கிறாரு, அவர் பேரே மறந்து போச்சு. அந்தளவுக்கு சாமி தாங்க போவோம். யாராவது ஒரு மாதத்துக்கு 2 தடவை வந்து யாராவது எங்களை மாதிரி வந்து குத்துட்டு போயிடுவாங்க, இங்கேயே இருப்பார், துறவு மேற்கொண்டுட்டார் அப்படி எப்படின்னு சொல்கிறது தான் கதை சொல்கிறார். அவருக்கு அவர் கருவூலத்தை எரிச்சிட்டாங்க. அப்போ எரிச்ச உடனே இவர் மேலே சந்தேகப்பட்டு கொண்டுட்டாங்க. ஆனால் இவர் வந்து அந்த கருவூலத்தை எரிக்கலை. ஆனால் இவருக்கு தெரியும் யார் எரிச்சாங்கன்னு, அதையும் இவர் காட்டி கொடுக்கல. உடனே இவர் பிடிச்சு போயிட்டாங்க. பிடிச்சு போன பிறகு ரொம்ப இம்சப்படுத்தினாங்க. இம்சப்படுத்து மட்டும் இல்லை, இவர் சொந்த தாயை கொண்டாந்து இவரை நிர்வாணப்படுத்தி தாய்க்கு முன்னாலேயே பார்க்க வச்சுட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ வேதனையாக தெரியுமா இருந்தது படிக்கும்போது. அப்படியே கண்கள் கலங்குச்சு எனக்கு. இந்த சுதந்திரம் அடைவதற்காக இந்த பற்றுக்காங்களே வேதனை, தன் தாய்க்கு முன்னால் நிர்வாணமாக நிற்கிறான் ஒரு மகன். அதுக்கப்புறம் அப்பவும் விடலை. அந்த 1942 கொண்டு போய் சிறையில், ஆந்திராவில் ஒரு சிறையில் திரு ராஜாஜி அவர்களும் இவர்களும் ஒரே சிறையில் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடச்ச பிறகு 5 வருஷம் பொறுத்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணி வெளியே வந்த உடனே இவர் என்ன பண்ணியிருக்கிறார், நேராக வீட்டுக்கு வந்த உடனே அம்மா முகத்தை பார்க்க விரும்பலை. அந்த எண்ணம் அவருக்கு மோசமாக இருந்தால் என்ன பண்ணியிருக்காரு, அங்கேருந்து விட்டுட்டு அப்போ வந்து துறவு மேற்கொண்டு என்ன பண்ணிட்டார், ஊருக்கு ஒதுக்கி அவர் வாழ்ந்துருக்கிறார். அப்படி தான் அவர் துறவு மேற்கொண்டிருக்கிறார். அதை பாருங்கள் சொல்கிறார் அவர். அப்படியே கண் கலங்கிடுச்சு எனக்கும். இந்த கே பெருமாள் சொல்கிறார், கண் கலங்கிடுச்சு. அதாவது தண்ணீர் விட்டால் வளர்த்தோம் சர்வேசான்வார் பாரதி, பயிரை கண்ணீரால் வளர்த்தோம் கருக திருவுளமோ அப்படின்னு ஒரு மகாகவி பாரதி. இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு ஒரு எத்தனை பேர் இந்த சுதந்திர போராட்டத்தில் இது மாதிரிலாம் வந்திருக்கிறாங்க. நான் நாட்டை நம்ம என்ன நினைச்சோம், இந்த வரலாறு நமக்கு தெரியலைங்க. அதான் சொல்கிறார், அந்த கட்டுரையில் தான் சொல்கிறார், இந்த வரலாறே நம்ம மாணவர்களுக்கு தெரியணும், தெரிய வைக்கணும். இப்போ பாருங்கள், ஜப்பானில் ஒவ்வொரு வருஷமும் அந்த ஹிரோஷிமாவுக்கும் நாகசாகிக்கும் என்ன பண்ணுறாங்க, பள்ளிக்கூட பிள்ளைகளை கொண்டு போய் காமிச்சு இதுதான் சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. அந்த வரலாறு அதை மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவர் சொல்கிறார், கோயம்புத்தூரில் வஉசி செக்ரட்டரி வந்து அந்த சிறைச்சாலையுடைய வளாகத்திலே வச்சுருக்கிறாங்க. அதை நம்ம அடிக்கடி காட்டணும். செல்லுலர் ஜெயிலுக்கு பாருங்கள், அந்தமானில் சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் எப்படி அடைக்கப்பட்டு இம்சை பண்ணாங்கிற விஷயத்தை அவங்க சொல்லணும், காமிக்கணும். நாம் என்ன பண்ணுறோம், நம்ம முன்னவங்களை மறந்து போயிட்டோம், வழித்தடத்தை நம்ம மறந்து போயிட்டோம். முன்னோருடைய அந்த தியாகங்களையும் முன்னோருடைய அந்த உண்மையான அந்த ஆகர்ஷணத்தையும் நம்ம மறந்து போனதாலேயே தாங்க நம்ம இந்த நாடு இவ்வளோ குட்டிச்சோரா கிடக்குது. எங்கோ ஒரு அத்திப்பூத்த மாதிரி திரு எம்ஜிஆர் அவர்கள், அங்கே அத்திப்பூத்த மாதிரி திரு கக்கன் அவர்கள், அத்திப்பூத்த மாதிரி திரு காமராஜர் அவர்கள், அத்திப்பூத்த மாதிரி திரு அண்ணா அவர்கள், இவங்கெல்லாம் இருந்ததால் தான் இந்த நாடு இந்த அளவுக்காக கொஞ்சம் இருக்குது. இல்லைன்னா என்ன நடக்குதுன்னா, நம்ம அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுக்க போகிறோங்கிறதே நம்ம மறந்து போயிட்டோம். நமக்கு வேதனையாக இருக்குது, விரக்தியாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது நமக்கே. ஏன் இந்த உலகத்தினுடைய பாழ்பட்ட உலகத்தை யார் சரி பண்ண போகிறாங்க? அதனால தான் புரட்சித் தலைவருடைய பாட்டிலே ஒன்று உண்டு, கவிரசர் கண்ணாசன் எழுதியிருப்பார். ஒரு 4 வரியில் எல்லாத்தையும் அதில் கொண்டு வந்திருப்பார். சொன்னேன் இல்லையா, இவ்வளோத்தையும் 4 வரி சொல்லுவார். ஒருவன் மனது 9 அதில் ஒளிந்து கிடப்பது 80. ஒருவன் மனது 9
அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா. உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா. உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா. ஒருவன் மனது 9 புரியுதா உங்களுக்கு? ஒருவன் மனது 9 அதில் ஒளிந்து கிடப்பது என்பது அப்படி சொல்லிட்டு ஒரு இடத்துல 1000 வாசல் இதயம் அதில் 1000 எண்ணங்கள் உதயம் சொல்லியிருக்காரு. ஆனால் அது கூட பிரச்சனை இல்லை. ஒருவன் மனது 9 அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா. உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, அதில் உள்ளத்தை காண்பவன். உள்ளத்தை காண்பவன் இறைவனா? இறைவன் உள்ளத்தை பார்க்கணும் அர்த்தம் இல்லை. நீங்கள் உள்ளத்தை கவனித்தால் நீங்கள் தான் இறைவன். நல்லா கவனிங்க, ரொம்ப அற்புதமான சூட்சமான வார்த்தை அது. நீங்கள் உள்ளத்தை கவனித்தால், உள்ளே கவனித்தால் நீங்கள் இறைவன். அது உள்ளத்தை காண்பவன் இறைவனடா, உருவத்தை பார்ப்பவன் மனிதன். வெறும் உருவம் மட்டுமே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது மனுஷன். அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா அப்படிங்கிறார். அப்போ என்ன, அந்த உள்முகமான பயணம் சொல்லணும் பார்த்தீங்களா? இதைத்தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். உங்களுக்கு எப்போ இந்த உண்மையான தத்துவமும் உண்மையான சத்தியமும் உண்மையான அந்த புரிதலும் ஏற்படும் அப்படின்னா, நீங்கள் உள்ளே இருக்கிற அந்த உள்ளத்தை கவனியுங்கள், இதயத்தை கவனியுங்கள், அந்த ஆழத்தை கவனியுங்கள். அங்கே உங்களுக்கு புலப்படும். அதை தான் திருமூலர் சொல்கிறார். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. இதைத்தான் புரட்சித்தலைவர் சொல்கிறார். அறிவுள்ளவன் யாருன்னு கேட்கும் என்ன சொன்னார்? தன்னை அறிந்தவன் அறிவுள்ளவன். தன்னை அறிந்தவனா என்ன? உங்களை உள்ளத்தில் இருக்கிற எல்லாத்தையும் இந்த உண்மையை நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா அதான் அறிவுள்ளவன். இதுதான் வாழ்க்கையினுடைய உண்மையான திறவுகோல். இனிய அன்புள்ளம் கொண்டவர்களே, நம்ம தமிழ் தீயில் நம்முடைய எல்லா பதிவுகளும் பார்த்துக்கிட்டு எல்லாரும் கமெண்ட்ஸ் போடுறாங்க. ரொம்ப அற்புதமான பெரிய ஊக்கியாக இருக்குது அது. பொதுவாக எனக்கு தொலைபேசி மட்டும் பேசுகிற மட்டும் இல்லை, கமெண்ட்ஸில் போடுறவங்க திரு வர்ஷான்னு ஒரு அம்மாவும் ஒரு ஷீலா ஸ்ரீதர்னு அந்த அம்மா எனக்கு பெரிய ஊக்கியாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அற்புதமாக அவங்க வெறும் அந்த பதிவு மட்டும் பார்க்கல, என் உள்ளத்தையும் சேர்ந்து அவங்க விமர்சிக்கிறாங்க. அப்போ ஏற்படுற அந்த நிகழ்வை சொல்லவே என்னால் முடியல. அவனை நான் வணங்குறேன். அதே போலவே ரமேஷ்குமார்னு ஒருத்தர், ரங்கநாதன் ஒருத்தர், ராமச்சந்திரன் ஒருத்தர், இவங்கெல்லாம் கூட அடிக்கடி எல்லாத்தையும் அந்த கமெண்ட்ஸ் போடுறாங்க. இவங்களெல்லாம் நான் வணங்குறேன். நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பும் உங்களுடைய பாராட்டு தகுந்த மாதிரி நான் என்ன மாற்றிக்கிறதுக்கும் இன்னும் நான் மென்மேலும் என்னோடய குணங்களை வளர்த்துக்கிறதுக்கு நான் பாடுபடுறேன். நம்ம எம்ஜிஆர் நம்ம இதோட பதிவு பண்ணுறதுலையோ பேசுறதுலையோ மட்டும் முக்கியம் இல்லைங்க. இதை உலகமெல்லாம் பரப்பணும். வளர்ந்த தலைமுறைக்கு இந்த பொறுமையும் இந்த அன்பையும் இந்த கனிவையும் இந்த கருணையையும் இந்த கலைப்பண்பையும் அவங்களுக்கு கொஞ்சமாவது அவங்களை யோசிக்க வச்சு தர்மமே இல்லாத ஒரு உலகத்தில் தர்மத்தை மறுபடியும் செழிக்க வைக்கிறதுக்கு நம்ம பாடுபடணும். வேறு வழி இல்லை. நமக்கு நல்ல செயல்களும் நல்ல எண்ணங்களும் நல்ல அந்த முறைகளும் தான் நம்மளை நம்ம சமுதாயத்தை மேலே கொண்டு போவோமே தவிர நம்ம வேறு வழியே இல்லை. அதுக்கு தான் இந்த வழியை நான் பயன்படுத்துகிறேன். அதனால் எப்படி ஒரு யாகத்துக்கு நெய் முக்கியமாக இருக்குதோ அதே போல் அந்த யாகத்தீக்கு ஒரு நெய் முக்கியமாக இருக்கிற மாதிரி இந்த தமிழ் தீக்கு எங்களுக்கு கொஞ்சம் பொருளாதார உதவியும் தேவைப்படுது. உங்களுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு உதவணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிட்டு இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிச்சு நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தால் கமெண்ட்ஸ் போடுங்க. நாங்கள் எல்லா கமெண்ட்ஸும் நாங்கள் பார்க்குறோம். இது நான் மட்டும் இல்லை, உலகத்துக்கு எல்லோரும் பார்ப்பாங்க. இது மேலும் மேலும் வளர்கிறதுக்கு நீங்கள் தான் துணையாக இருக்கிறீங்க, நீங்கள் தான் அன்பாக இருக்கிறீங்க. உங்களை எல்லோரையும் நான் மீண்டும் வணங்குவதில் பெருமை கொள்கிறேன்.